வணக்கம். குட் மார்னிங். இன்னைக்கு ஃபைனான்ஸ் வீடியோல சிம்பிள் நாட் ஈஸி என்ற தலைப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சிறிது நேரம் பேசலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சிம்பிள் பட் நாட் ஈஸி என்பது வாரன் பஃபெட்டின் புகழ்பெற்ற வாசகமாகும். வாரன் பஃபெட் இன்வெஸ்ட்மெண்ட் உலகின் ஒரு பெரிய ஜாம்பவான். தற்போது அவருக்கு 94 வயது. 13 வயதில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்து வருகிறார். அவரது சொத்தில் பெரும்பகுதியை பொதுநல காரியங்களுக்கு கொடுத்து வருபவர். எளிமையான வாழ்க்கைக்கும் ஃபைனான்சியல் டிசிப்ளினுக்கும் உதாரணமாக திகழ்பவர். அவரோட மெயின் பாலிசி இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சிம்பிள் பட் நாட் ஈஸி. அவர் பரிந்துரைப்பது பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இந்தியாவில் நிஃப்டி இண்டெக்ஸ், இந்தியாவில் நிஃப்டி 50 பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டில் நீண்ட காலம் தொடர்ந்து முதலீடு செய்தாலே நல்ல பலன் கிடைக்கும். வருடத்திற்கு குறைந்தபட்சம் 12% மேல் நீண்ட காலம் முதலீடு செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் 10 வருடங்களுக்கு மேல் முதலீடு செய்தால் வருடத்திற்கு 12% நமக்கு லாபம் கிடைக்கும் என்பது அவரது சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. பட் அது ஈஸி கிடையாது. பெரும்பாலானோர் அதை கடைபிடிப்பதில்லை. ட்ரேடிங் செய்வது, அதிக வருமானத்திற்கு ஆசைப்பட்டு போட்ட பணத்தை இழப்பது என்பதுதான் இங்கு நடந்துகிட்டு இருக்கு. 80 ஆண்டு கால அனுபவம் நிறைந்தவரின் பாதையை பின்பற்றாமல் யாரிடமாவது ஏமாறுவது, சூதாடுவது என்று பணத்தை தொலைப்பவர்கள் அதிகம். பெஞ்சமின் கிரஹாம் வாரன் பஃபெட்டோட டீச்சர் அண்ட் மென்டர். பெஞ்சமின் கிரஹாம் எழுதிய முக்கியமான புக் த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். பெஞ்சமின் கிரஹாம் வேல்யூ இன்வெஸ்டிங்கோட ஃபாதர் என்று அழைக்கப்படுறார். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகம் த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ன்ற புத்தகம். இது ஒரு கட்டாயம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க புக்கை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது என்னைக்குமே உதவும். இந்த புத்தகம் எழுதி 75 வருடங்கள் ஆகிவிட்டது. பெஞ்சமின் கிரஹாம் இறந்தே ஒரு 50 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்னைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் உலகின் புகழ்பெற்ற நூலாக திகழ்வது த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இந்த காணொளியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பகிரவும். மீண்டும் மிக்க நன்றி.